ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் கதை சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், நீங்கள் கேட்குறவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோட தம்பிக்கு அவர் அந்த வேலையை கொடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்பவே சந்தோஷமாகிட்டேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் நான் என் சித்திகிட்ட சொன்னேன், உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் சித்தி அப்படின்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட. அதுக்கு அவங்க சொன்னாங்க, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இது மாதிரி நான் தம்பிக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணியிருந்தேன்ல, அந்த வேலை அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல சம்பளம், நல்ல ஒரு சொல்கிற மாதிரியான ஒரு வேலை தான். அவன் அதில் போனான்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவான், அவன் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு சித்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லடா, அவன் உன்னை அண்ணனை நினைக்கலனாலும் நீ அவன் மேலே அக்கறையை எடுத்து இந்த அளவுக்கு அவனுக்காக முயற்சி பண்ணி ஒரு வேலை வாங்கியிருக்க. நான் சொல்லி பார்க்குறேன், அவன் இதுக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சித்தி சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் அவன்கிட்ட அன்பா சொல்லுங்கள், ரொம்ப கோவமாக பேசாதீங்க, அவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் என் தம்பிகிட்ட பேசினாங்க. டேய், உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா, இது மாதிரி உனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. அந்த வேலை யார் வாங்கி கொடுத்ததுன்னா அண்ணன் தான் வாங்கி கொடுத்துருக்கான், நீ அதுக்கு ஃபஸ்ட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அவன் எப்போதும் போல தான், அவன் வாங்கி கொடுத்து நான் வேலைக்கு போகணுமா, அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு அவன் ஃபஸ்ட்டு பையனாக இருந்தாலும் நான் அவனை அண்ணனாக ஏற்றுக்க முடியாது அப்படி இப்படின்ட்டு பேசினான். சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே தன்மையாக தான் பேசினாங்க. நீ மட்டும் இந்த வேலைக்கு போகலைன்னா உன்னோட லைஃப் நீ அப்புறம் நினைக்கிற மாதிரி இருக்காது. அவன் எவ்வளோ உனக்காக போய் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கான் அந்த வேலையை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா, அம்மா சொன்னாங்க, இது மாதிரி கண்டிப்பாக அந்த வேலைக்கு போகணுங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு பிடிச்சா நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் போவேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சாதான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி உன் இஷ்டம், நீ ஃபஸ்ட்டு போய் பாரு, உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவன் மறுநாள் காலையில் வேலை கிளம்பி போனான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வாங்கி கொடுத்த வேலையை அவன் செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவன் போனதுக்கப்புறம் நான் அவருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணேன். ஒரு மதியானத்துக்கு மேலே ஃபோன் பண்ணேன், இது மாதிரி என் தம்பி வந்தானா என்னாச்சு அப்படின்னு. பரவாயில்லப்பா, அவன் தம்பி நல்லா வேலை பார்க்குறான், வந்தான் காலையில், நல்லா தான் என்கிட்டலாம் பழகுனான். நான் அவனை இப்போ எப்படி சொல்கிறது, மார்க்கெட்டிங்கில் தான் போட்டிருக்கேன், ஓரளவு நல்லா தான் வேலை பார்க்குறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனுக்கு வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் கண்டினியூ பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் சித்திக்கு ஃபோன் அடித்து சொன்னேன், சித்தி இது மாதிரி அவன் வேலைக்கு போயிருக்கானா, நல்லா தான் வேலை பார்க்குறானா, நான் அவர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். சித்தியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணாங்களா அந்த பொண்ணு தான் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கால் பண்ணி, ஹலோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, நான் வேலையாக இருக்கேன், என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இல்லை நார்மலாக தான் பேசணும், நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு மனசில் ரொம்ப குழப்பமாயிடுச்சு. என்னடா அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்களே, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நிறைய குழப்பம் வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், மறுநாள் கிளம்பி போனேன் அவங்கள பார்க்குறதுக்கு. அவங்க சொன்ன இடத்துல போய் பார்த்தேன், அவங்க இருந்தாங்க. ஏன் என்ன விஷயமா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒரு பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, ஆனால் நான் அதை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு நான் கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் எதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி, நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் எதாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, நான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்ல, அந்த ஆஃபீஸில் நான் ஒரு பையனை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி தாங்க முடியல. என்ன நீங்கள் இப்படி திடீர்னு சொல்கிறீங்க, அன்றைக்கி அப்புறம் எதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை ஃபேமிலியில் ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, நானும் அப்போக்கி என்னோட லவ் பண்ணவங்க கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு, அதனால தான் நான் அதை மேரேஜுக்கு ஓகே சொன்னேன். ஆனால் எனக்கு இப்போ அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆகிட்டு, ஆனால் உங்களை ஏமாற்றிக்கிட்டு என்னால் இருக்க முடியலங்க, அதனால தாங்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் நேரம்
எனக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பார்ட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வீடியோவுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த கதையில் நீங்கள் கண்டிப்பாக அந்த கதையை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.